தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்கன்னா மெர்ஜ் 3 அரேஸ் இன் அசெண்டிங் ஆர்டர் கொடுத்துருக்காங்க. இந்த ப்ராப்ளம் வந்து ஒன்றும் கஷ்டமான இல்லை. என்னென்னா ஃபஸ்ட்டு ஒரு 3 அரே தான் கொஷினில் கொடுத்த மாதிரியே 3 அரே வாங்கிக்க போகிறோம். அவங்க கொடுத்த சைஸில் சைஸ் 1, சைஸ் 2, சைஸ் 3. அப்புறமா அதில் வந்து இன்புட் வாங்கிக்க போகிறோம். அந்த சைஸுக்கு ஏற்ற மாதிரி இன்புட் வாங்கிட்டு இப்போ நம்ம ஃபஸ்ட் அரே ஏன்னு எடுத்துப்போம். இப்போ இது வந்து A0, இது A1, A2, A3, A4 அவ்வளோதான். அப்புறமா இது வந்து அடுத்த அரே வந்து பின்னு எடுத்துப்போம், அடுத்து சின்னு எடுத்துப்போம். அதே மாதிரி அந்த வேல்யூஸ் வந்து குமுலேட் பண்ணி வச்சுப்போம். அவ்வளோதான். இப்போ அடுத்து என்ன பண்ண போகிறோம்னா இந்த மொத்தத்தையும் நம்ம மெர்ஜ் பண்ணிவிட்டு ஷார்ட் பண்ண போகிறோம். ஷார்ட் பண்ணிவிட்டு வேல்யூஸை தாண்டி நமக்கு இருக்க அந்த கீ இருக்கும்ல A1 அந்த மாதிரி. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மூணுத்தையும் நீங்கள் மெர்ஜ் பண்ணால் ஸ்மாலஸ்ட் எலிமெண்ட் எது இருக்கும்? 5 தான் இருக்குமா? அப்போ 5ன்றது தேர்ட் அரேனா சி ஆஃப் 0. அப்போ சி ஆஃப் 0 இங்கே வந்துருச்சு. அடுத்த எலிமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 10 தான் இருக்குது. அது வந்து A ஆஃப் 0 அந்த மாதிரி. இந்த மாதிரி நம்ம குமுலேட் பண்ணதை ஷார்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து மெர்ஜ் பண்ணிவிட்டு ஷார்ட் பண்ணிவிட்டு பிரிண்ட் பண்ண போகிறோம். எதை நம்பர்ஸ் இல்லை, அதோட வேல்யூஸை. ஸோ அதுதான் ஜாவா கோடு. என்ன பண்ண போகிறோன்னா தேவையான இம்போர்ட்டேஷன் பண்ணிவிட்டு அப்புறம் வந்து ஒரு பேர் க்ரியேட் பண்ண போகிறோம். இந்த பேர் என்னென்னா வேல்யூ நேம். வேல்யூனா இந்த நம்பர், இந்த 10னா 10ன்னு எடுத்துக்கும், நேமில் வந்து A0ன்னு எடுத்துக்கும். அந்த மாதிரி இன்புட் வாங்கிக்க போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோன்னா ஃபஸ்ட்டு நம்பரு ஒரு அரேக்கும் வந்து ஸ்கேனரை வாங்கிட்டு ஒரு அரேக்கும் ஃபஸ்ட் அரே, இது செகண்ட் அரே, இது தேர்ட் அரே, இது மூணுத்துக்கும் வந்து நம்ம வந்து ஆன்சர்ஸ் வந்து இன்புட்டாக எடுத்துப்போம். அந்த அரே வந்து இன்புட் எடுத்துகிட்டு யூஸ் பண்ணிப்போம். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அரே லிஸ்ட்டு எடுத்து இது மெர்ஜ் பண்ணும். மெர்ஜ் பண்ணுறதுக்கு என்னன்னா மூணுத்தையும் வந்து ஆட் பண்ணிப்போம். இப்போ இந்த பேர் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம்ல, இந்த ஃபங்க்ஷன் வந்து பார்த்திங்கன்னா இங்கே இதுக்கு போவோம். இதை கால் அவுட் பண்ணி ஓகே இவன் வந்து இந்த மாதிரி வேல்யூவும் நேமையும் வந்து ஒரு பேராக மாற்றுறான் அப்படின்னு அசியூம் பண்ணிக்கிட்டு இந்த மெர்ஜில் நம்ம இந்த பேரை வந்து ஒரு பேராமீட்டராக பாஸ் பண்ணி கால் அவுட் பண்ணுவோம். ஸோ மெர்ஜ் டாட் ஆட் ஆஃப் அப்போ வந்து ஒரு கீ வேல்யூ பேர் மாதிரி வந்துடும். ஃபஸ்ட்டு இந்த லிஸ்ட் ஆஃப் 5 என்ன இருக்குது? 10 ஏ. ஃபஸ்ட் அரேனா ஏ தானே, ஏ ப்ளஸ்ஸு அந்த அரேயோட சைஸில் ஃபஸ்ட் இருக்குது 0, அது 0, 1, 2 அந்த மாதிரி எடுத்துக்கிறதுக்கு பண்ணுவோம். இந்த ஃபார் லூப் இது முடிஞ்சிடும். அடுத்த ஃபார் லூப் 3 அரேயும் இப்படி பண்ணிவிட்டு லாம்டா ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி வேல்யூஸை மட்டும் நம்ம ஷார்ட் பண்ண போகிறோம். ஸோ இந்த கிளாஸ் இங்கே எழுதுனதுக்கு ஒரே யூஸ்ஃபுல் வந்து இதுதான். இந்த இடத்துல வந்து நம்ம இந்த வேல்யூஸை ஷார்ட் பண்ணுறது தான். அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா மெர்ஜ் பண்ணி அதை வந்து நம்ம ஒன்று ஒன்றா எடிட் பண்ணி பிரிண்ட் பண்ண போகிறோம். ஸோ நம்ம கிளாஸ் யூஸ் பண்ணதால அதை கிளாஸை யூஸ் பண்ணி தான் இந்த பேராமீட்டரை நம்மளால் ஆக்சஸ் பண்ண முடியும், இந்த மெர்ஜில் இருக்கிறது. ஸோ பேர் ஆஃப் பி மெர்ஜ்டு அப்படி போட்டால் தான் நம்மளால் பிரிண்ட் பண்ண முடியும். ஸோ அவ்வளோதான். இப்போ நம்ம இதை பண்ணுவோம். ஸோ இதை நம்ம தூக்கிடலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோதான் சொல்யூஷன். ஓகே, பாஸ் ஆகிடுச்சு. ஸோ அவ்வளோதான் கைஸ், தேங்க்யூ.